ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1849 வருஷம் நடந்த ஒரு கொடூரமான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணை 25 வருஷமா ஒரு இருட்டு அறையில் நிர்வாணப்படுத்தி அடைச்சி வச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவங்கள மீட்டாங்களா இல்லையா, அவங்கள கொடுமைப்படுத்தினது யாரு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1901 வருஷம் மே 23 பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு டவுன் போலீஸுக்கு வந்து ஒரு மர்மமான ஒரு கடிதம் வந்து வருது. அந்த மர்மமான கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை 25 வருஷமா வந்து அடைச்சி வச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அதை அனுப்புனது யாரு, எங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்றது எந்த வித டீட்டெயில்ஸும் அந்த கடிதத்தில் இல்லவே இல்லை. இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து போலீஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து அதை விட்டுடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே போய் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் எந்த வித மர்மமான விஷயம் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அந்த வீட்டில் வாழ்றவங்கள பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இயல்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா போல தான் தெரியுது. ஆனால் ஒரு வீட்டோடைய ஒரு மூலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான கதவு இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோரை திறந்த பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அறையை நோக்கி ஒரு நீண்ட படிக்கட்டு வந்து நோக்கி போகிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இருட்டு அறையில் போய் போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லாருமே வந்து பயந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு ஜோம்பி மாதிரி உருவம் கொண்ட ஒரு பெண் வந்து அங்கே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. அதாவது தன்னுடைய சொந்த அம்மாவே 25 வருஷமா அந்த இருட்டு அறையில் அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணியிருக்காங்க, அதுவும் நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பெண்ணுடைய அம்மாவை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் வந்து நிறைய கதைகளை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 1849 வருஷம் பிரான்ஸ்ல ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல பிளான்ச் மானியர் அப்படின்ற ஒரு பெண் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெண் வந்து அந்த அந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து ஒரு லாயருக்கு வந்து படிச்சிருக்காங்க. ஸோ தன்னுடைய கூட வேலை செஞ்ச இன்னொரு லாயர், அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க மேலே வந்து அவங்களுக்கு காதல் வருது. ஸோ அந்த காதலை தன்னுடைய வீட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிளான்ச் மானியரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ரிச்சான குடும்பம், ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற குடும்பம். ஆனால் அவங்க அம்மாவுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தன்னுடைய பெண்ணை வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் அந்த பெண்ணையை வந்து வளர்த்துருந்தாங்க. ஆனால் பிளான்ச் மானியர் வந்து தன்னுடைய காதல் விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே ஒரு பிச்சைக்காரனுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க காதலுக்கு வந்து தடை போடுறாங்க. ஆனால் தடை பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமே உன்னை வெளியே விட்டா அவனுடைய காதல் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு அறையில் வந்து பூட்டிடுறாங்க. அதாவது சும்மா பயம்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டுறாங்க. ஆனால் அந்த பயம்புறுத்தத்துக்காக பூட்டின ஒரு நாள் வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு. அப்படியே 25 வருஷம் வந்து ஓடியே போயிடுச்சு. ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண் வந்து வேற யாரு கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணி எல்லாரும் நம்பவும் வச்சுட்டாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு டார்க்கான ரூமில் அடைக்க வச்சது கூட மறந்துட்டு அவங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிளான்ச் மானியரும் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னைக்கு வெளியே விட்டுருவாங்க, நாளைக்கு வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியே அவங்க வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் வீணாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரியா 25 வருஷம் கழிச்சு 1901 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் டவுன் போலீஸுக்கு வந்து ஒரு மர்மமான ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் 25 வருஷமா ஒரு பெண்ணை இருட்டு அறையில வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் இமீடியட்டா அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து எழுதியிருக்கு. ஆனா அது யார் எழுதுனா, எங்க இருந்து எழுதுனா அப்படின்ற எந்த வித குறிப்புமே அதுல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து இதை நம்பலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிடப்புல போட்டுறாங்க. சரி, எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த வீட்டை போய் சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது தான் இந்த பெண்ணை வந்து கண்டெடுக்கிறாங்க. ஆனா பிளான்ச் மானியர் வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்க எந்த நிலையில இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷமா வந்து அவங்க சுத்தமா வந்து நிர்வாணமாக தான் இருந்திருக்காங்க இருட்டு அறையில. அவங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் உணவுகளை மிச்சம் மீதி இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா பூச்சி புழுக்கள் வந்து இருந்திருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ஒரே துர்நாற்றம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் கழிவுகளாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து மூடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கொடூரமான நிலையில தான் வந்து அவங்கள வந்து மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் வந்து நடக்குது. ஆனால் வந்து கொஞ்சமாக அவங்க உடல்நிலை தேறி வந்தாலுமே அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. ஏன்னா 25 வருஷமா சூரிய ஒளி பார்க்காம யாரு கூடயும் பேசாமல் பழகாமல் அந்த இருட்டு அறையிலே அடைஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு மனநிலை வந்து ரொம்ப பாதிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள மனநல காப்பகத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 வருஷங்கள் மட்டும் தான் அவங்க உயிரோடு இருந்ததா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க படுக்கையிலே வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை எப்போ இருட்டால அடைச்சி வச்சாங்களோ அதுலேருந்து ஒரு 6 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலனும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாரு. அது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி கொடுமைகளை செஞ்சு அவங்களுடைய அம்மாவையும் அவங்களுடைய அண்ணனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமை பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடுமையான கோபத்தில் வந்து அவங்க அந்த அம்மாவை வந்து அடிக்க வந்தாங்க. ஆனால்
அந்த பயத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து 15 நாள் அடைஞ்சு கிடந்து அந்த பயத்திலேயே வந்து அவங்க செத்தும் போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டதுனால கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்படாததுனால அவங்கள வந்து எந்த தண்டனையும் கொடுக்காம அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ ஒரு ஏழையை காதலிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பணக்கார திமிரு உள்ள ஒரு லேடி அவங்களோட பெண்ணையும் அழிச்சிட்டாங்க, கடைசியில் அவங்களும் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இதனால் என்ன கிடைச்சிது? இன்னைக்கு வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.